கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த டேப் வார்ம்ஸ்லாம் எப்பவுமே நம்ம இன்டெஸ்டைன்ல தங்கி தான் வளரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுங்களுக்கு எந்த இடம் கிடைக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஆர்கன்ல போயோ இல்ல டிஷ்யூல போய் உட்காந்துச்சுன்னா கூட அந்த இடத்துல இருந்தே அது ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால நமக்கு லங் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், ஆர்கன் டேமேஜ்னு சொல்லிட்டு நிறைய சீரியஸான பிரச்சனைலாம் கூட உருவாக்கி இருக்கு. இதெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த டேப் வார்ம் பில்ஸ் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வர்றதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பேக் ஸ்டோரி இருக்கணும்ல. எஸ், கண்டிப்பா இருக்குது. ஆனா அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் ரக்ஷகன் படத்துல வர மாதிரி என்னுடைய நரம்பெல்லாம் பொடச்சி எழுந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த டேப் வார்ம் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது யூசுவலான ஒரு விஷயம் தான். ஒழுங்கா குக் பண்ணாத மீட், அதாவது போர்க், பீஃப், ஆத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பிடிக்கப்பட்ட மீன் வகைகள், ஏன் ஒரு சில வெஜிடபிள்ஸ்ல கூட இந்த டேப் வார்ம்ஸ் இருக்கும். அதை நம்ம ஒழுங்கா கிளீன் பண்ணாமையோ இல்ல வேக வைக்காமையோ சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த டேப் வார்ம்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போய் இன்ஃபெக்ஷனை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி இந்த டேப் வார்ம் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டவங்க பயங்கர ஒல்லி ஆயிடுவாங்க. ஏன்னா இது நம்ம உடம்புல இருக்கிற மொத்த நியூட்ரிஷனையும் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால. இதை பேஸ் பண்ணி தான் அப்ப இருந்த பிசினஸ் பீப்புள் இந்த டேப் வார்ம் பில்ஸை ரெடி பண்ணாங்க. இப்போ இந்த பில்ஸை பத்தி தெரிஞ்ச விக்டோரியன் ஏராவை சேர்ந்த ஒரு லேடி இந்த பில்லை வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டை அட்ராக்ட் பண்றதுக்காக. ஏன்னா தலைவர் வேற ஒரு லேடியோட கான்டாக்ட்ல இருந்திருக்கிறாரு.